அன்பர்களே வணக்கம். மாணிக்க வாசகர் ஆத்ம சுத்தி என்று எதைச் சொல்கிறார் பாருங்கள். இந்த ஆத்மா மனம் மொழி மெய்யாலே சுத்தமடைய வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவன் மேல் இடையறா அன்பு இருக்க வேண்டும் என்பதை தன் மனத்திடம் சொல்லி அதை திருத்த முயல்கிறார். ஆடுகின்றலை கூத்துடையான் கடற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பெணநெஞ்சே தேடுகின்றலை தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்று அறியேனே என்று பாடுகிறார். அலைவாயும் மனத்தை அழைத்து மாணிக்க வாசகர் சொல்கிறார், மனமே இறைவனை நினைத்து நீ ஆடுவதும் இல்லை, ஆடல் செய்கின்ற போது பாடுவதும் இல்லை. இப்படி மனம் மொழி மெய்களால் இறைவனை துதிக்காமல் பதறாமல் இருக்கின்றாயே மனமே. அவனை பணிவதும் இல்லை, அவன் திருவடி மலர்களை நீ சூட்டிக்கொள்வதுமில்லை, மலர்கள் புனைந்து அவனுக்கு நீ மாலை சூடுவதுமில்லை. அவன் துணை இல்லாமல் இருக்கின்றாயே. ஒரு பிணத்தின் நெஞ்சம் எப்படி இருக்கும்? செயலிழந்து கிடக்கும், அதுபோல் கிடக்கின்றாயே. அவனை தேடி அலைந்து காணமாட்டாமல் இருக்கின்றாயே. தெருக்களில் சென்று அழுது புலம்பி அவனை எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்ற இந்த புலம்பும் நெஞ்சமும் இல்லாமல் இருக்கின்றாயே. இப்படி இருக்கின்றாயே மனமே, உன்னை வைத்துக்கொண்டு நான் எப்படி கடைத்தேறுவேன்? ஒன்றுமே புரியவில்லையே என்று மாணிக்கவாசகர் கதறுகிறார். இறைவன் மீது இடையறா அன்பும் அவனை நினைந்து ஆடவும் பாடவும் அவனை பணிந்தும் அவன் பாத மலரை சூட்டிக்கொள்வதும் நாம் அவனுக்கு மாலை தொடுத்து சூட்டவும் ஒரு பிணத்தின் நெஞ்சம்போல் இல்லாமல் அவனையே நினைந்து கொள்ளவும் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் அப்படி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ஆற்றாமையால் அலறி துடிக்கவும் மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதையே மாணிக்க வாசகர் தன் ஆத்மசுத்தி நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.